ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. பேஜ் 145. ஆசினஹாம் சம்பவாத் தியானாச்ச அச்சலத்வம் சாபேக்ஷ்ய ஸ்மரந்தி ச. ஓகே. ஆசினஹா சம்பவத்து. ஸோ அடுத்த டாப்பிக்கு நம்ம போகிறோம். ஸோ ஒரு டாப்பிக்கிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயின்ட்டுருக்கோம். முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? விஷய பிரகார. விஷயனா எது, பிரகாரனா எது, அது எப்படி உபாசிய தேவதை எது வச்சுக்கலாம். அப்புறம் மெடிடேஷன், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் விஷயா. ஸோ அது எதை நோக்கி இருக்கும்? உபாசிய தேவதா பிரகார. அப்போ பிரகார பேஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் ஆதித்யா ஈஸ்வரா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் ஆஃப் இது மெடிடேஷன் ஆதித்ய சூரியன், சூரிய தேவதா. ஆனால் அது ஈஸ்வரனுக்கு போய் சேர்றது அப்படி பார்த்தோம். இப்போ பிரதீக பிரதிமா, இந்த உபாசனா பிரதீக. பிரதிமானா என்ன? இதே மாதிரி இருக்கிறத அவயவங்களோட நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வச்சுருக்க புராண தெய்வங்கள். அதுக்கு முன்னாடி இயற்கையை நம்ம வழிபடுவோம் சாதாரணமாக.
இப்படி இந்த பிரதிமா கூட நம்ம வந்து கல்லுலேயும் மண்ணிலையும் தங்கத்துலேயும் நம்ம அர்ச்சனை பண்ணினாலும் அந்த புஷ்பம் வந்து நமக்கு தெரியும். தங்கமாக பார்த்துட்டா ஞானம், அந்த தங்கத்துக்குள்ளற ஈஸ்வரனை பார்த்தா பிரகார. இப்போ விற்பி சேம். இந்த விற்த்தியில் மாற்றம் நிகழறது இல்லையா, அந்த மாற்றத்துக்கு பேர் பிரகார. அப்படி இந்த பிரகார விஷயம் வந்து புரியலைன்னா நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்து எல்லாத்தையும் தெய்வமாக பார்க்குறோம் இல்லையா, அந்த நிஷ்கிருஷ்ட விஷயத்தில் உத்கிருஷ்ட விஷயத்தை பார்க்குறோம். அந்த விஷயம் வந்து புரியாமல் போயிடும். நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த டெக்னிக்கல் விஷயம் புரியலை. ஓகே, இந்த பாவனை வந்து தர்க்க சாஸ்திரத்திலேருந்து எடுத்துக்கிறோம். நம்ம இந்த பிரகாரன்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, விற்த்தியை வந்து நம்ம மாற்றி புரிஞ்சுக்கலாம். நமக்குள்ளற நிகழ விற்பி தான் ஃபஸ்ட்டு ஞானம். முதல்ல தெரிஞ்சுக்கணும், எந்த ஞானமானாலும் அது விற்த்திக் ஞானம். விற்த்தியில் தான் ஞானம் ஏற்படும். புக் ஞானம், ஆகாச ஞானம், ஃபிசிக்ஸ் ஞானம், அல்லது லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஏஐ ஞானம், எல்லா ஞானமும் எங்கே ஏற்படுறது? விற்த்தியில் ஏற்படுது. அதனால் இதுக்கு பேர் விற்த்திக் ஞானம் அப்படின்னு பேர். அந்த விற்த்திக் ஞானத்தை இருக்கிற மாதிரியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு பேர் விற்த்திக் ஞானம். அந்த விற்த்தியை வந்து அந்த கன்வெர்ட் பண்ணணும், அங்கே விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். விஷுவலைஸ் பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் பிரகார. புரியுதா? இப்போ பிரகார இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஈஸ்வரா வந்துட்டால் சுலபமாயிடும். இன்கேஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துட்டுன்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே அது பிரகாரம் வந்துட்டுன்னா அதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வியாசாச்சாரியர் கொண்டு வந்தார். அதில் வந்து நிஷ்கிருஷ்ட உத்கிருஷ்ட எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு குழு கொடுத்தார். கர்மாங்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். கர்மாங்கம் வந்து நிஷ்கிருஷ்ட. புரியுதுதான்? அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எது சொல்கிறோமோ அது உத்கிருஷ்ட. இப்போ இதிலேருந்து பேசிக்காக என்னென்னா, உத்கிருஷ்ட விஷயத்தை கேட்ச் பண்ணிக்கணும், அங்கே தான் போகிறது. அந்த உத்கிருஷ்ட விஷயத்தை நிஷ்கிருஷ்டில் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணி நம்ம மெடிடேஷன். இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுன்னா பூஜ்ய சுவாமிஜிக்கிட்ட கேட்டுக்கும்போது தேயம் கிம், தியானத்துக்கு சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படி கேட்டால் சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம். அப்போ ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று வந்து ஈஸ்வரன் இருக்கலாம், அல்லது பிரம்மன் இருக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. காக்க தந்தவத்து, காக்காக்கு எத்தனை பல்லு? ஈஸ்வரன் இல்லாமல் இல்லை பிரம்மன் இல்லாமல் நீங்கள் வேறு எதையாவது மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் மெடிடேஷன் இல்லை, கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து மெடிடேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக போட்டுட்டு அப்புறம் நடுவில் ஒரு புள்ளி வைப்பாங்க. நீங்கள் மெதுவாக அப்ளை பண்ணுங்கள், அந்த பெரிய ரவுண்ட்லேருந்து சின்ன ரவுண்டுக்கு வாங்க, அப்புறம் அப்படியே வந்துட்டுன்னா சென்டர் புள்ளிக்கு வாங்க, அதையே கவனிங்க. மைண்டு வந்து மெடிடேஷன் ஆகும். புரியுறதா? இந்த மாதிரி மெழுகுவத்தி ஏற்றி வச்சு இல்லை தீபம் ஏற்றி வச்சு ஸோ மெனி மெடிடேஷன் இருக்குது. ஓகே, இதில் இவர் வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்ல போகிறார், முதுகை நிமித்தி வச்சுக்கோ, தலையை நிமித்தி வச்சுக்கோ, மூக்கை வச்சுக்கோ, கண்ணை பச்சுக்கோ, புருவ மத்தியே பார். அதனுடைய பலன் என்ன? தலைவலி வரும். அதை வந்து அம்மாக்கிட்டேயும் போய் சொல்ல முடியாது. அந்த காலத்திலலாம் வந்து உடம்பு முடியலன்னு சொன்னால் அடி விழும்.
அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் வந்து திட்டான் அடிச்சுட்டான்னு சொன்னால் முதல்ல அம்மா அந்த பையனை அடிப்பா, தான் பையனை அடிப்பா. ஏன் அங்கே போனேன் அப்படின்னு. இதெல்லாம் போன ஜென்ரேஷனில் நடக்கக்கூடிய சமாச்சாரம். இது அப்போவே அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. அதுதான் அப்புறம் ஹோட்டலுக்கு போகும்போது தலையை மூடிட்டு போவான், அது வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இப்போ வந்து ஃபேமிலியாக அந்த ஹோட்டலில் போகிறது, அது போகலைன்னா தான் பிரச்சனை. பாவம் பைசா இல்லை இருக்கு போல. இப்போ அந்த நிலையெல்லாம் தாண்டிடுது, பைசா இல்லைன்ற நிலையெல்லாம் தாண்டிடுது. ஏன்னா பைசா எப்படியோ கிடைக்கிறது, புரள்றது. இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சத்தில் புரள்றதுன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல பாயும்ல. உங்களுக்கு இப்போ புரியுதப்போ ஃபோன் பண்ணி கேட்பான், லோன் வேணுமா சார் அப்படின்னு. ஏன்னா இந்த டாஸ்மாஸ்கில் அடித்தது, அங்கே அடித்தது, இங்கே அடித்தது, அவங்ககிட்ட கேஷ் நிறையா இருக்குது. இப்போ அதை ரொட்டேட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், ஃப்ளோ பண்ணணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட ஒரு தன்மையே என்னன்னா ஒரு இடத்துல தங்க மாட்டான். அதனால அதுக்கு பேர் செல்வம்னு பேர். சென்று கொண்டே இருப்பதுனால செல்வம், செல்வோம் செல்வோம் செல்வோம், அப்படி அதுக்கு பேர் இருக்கிறதுனால செல்வம்னு வச்சான். புரியுதான்? அந்த செல்வம் வந்து நீயா கொடுக்கலன்னா பிடுங்கப்படும். நீயா வானப்பிரசத்துக்கு போகலன்னா வானப்பிரசத்துக்கு தள்ளி விடுவாங்க. நாம போயிட்டா சுதந்திரம். இன்னொரு ஃபோர்ஸில் நம்ம போனோம்னா வேதனை. புரியுதா? அதனால் இந்த வேதனை வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் வயசான காலத்தில் தனியாக நம்மளை விடும்போது தான் இந்த விஷயம்லாம் புரிய வரும். அப்போ புரியறதுனால பிரச்சனை இப்போவே புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளோ உஷாருன்னா 20லேயே போய் 60 இருக்கிற ஆளெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தேன். எப்படி இருக்க பெருசு அப்படின்னு. இந்த திருச்சியெல்லாம் பெருசு சொல்லுவாங்க. என்ன பெருசு அப்படியெல்லாம் ஓகேவா? ஓகே தான், என்ன எனக்கு என்ன குறைச்சல அப்படி சொல்லுவான். ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுக்க மாட்டான். பையன் பொண்ணு பேரெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டான். வருதா? ஆனால் நீ கொஞ்சம் பாரு பள்ளி சொல்கிறதில்ல. அப்புறம் மெதுவாக வந்து ஃப்ரெண்ட்லி ஆகும்போது அது மெதுவாக வந்து ரிலாக்ஸ் ஆகும், ரிலைஸ் பண்ணுவான். புரியுறதில்ல? அதுவும் அந்த திருச்சி ஸ்ரீரங்கம்லாம் உள்ளரே விட மாட்டான். அப்படிதான் ஒரு தாத்தா வந்து இதில் ஃப்ரண்ட்லேயே உக்காந்துருப்பார். அந்த வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெஞ்சை போட்டு ஸ்டூலை போட்டு உக்காந்துருப்பார். இது கூட இப்படி சாயிற மாதிரிலாம் இருக்காது, சும்மா ஒரு ஸ்டூலு அதில் உக்காந்துருக்கோம். அது பெருசு, யாரையும் வாட்ச் டாக் மாதிரி உள்ளர விடாது. நம்ம முதல்ல முடிவு பண்ண கீழ் சித்திர வீதியில் இதுலேருந்து அந்த வீட்டுக்கு உள்ளர நுழையணும் அப்படின்னு. நான் டெய்லியும் வந்து தண்ணி குடிப்பேன். தாகத்துக்கா இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக. புரியல? கொஞ்சம் தண்ணி தரையலா? உங்கள் ஜி வந்திருக்கா பாரு, உங்கள் ஜி வந்திருக்கான். புரியுறதா? ஜின்னா ஒரு டைட்டில் அப்படி வச்சுருக்கான். ஏன்னா எல்லோரும் ஜின்னு சொல்லுவாங்கள்ல. வயசு சின்னதாக இருக்கிறது, 19 வயசு தான். அதனால் உங்கள் ஜி வந்திருக்கான் பாரு அப்படின்னு. அப்படியே அந்த தண்ணி கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் அவன் லேட் பண்ணுவானே. நம்ம ஊரில் எப்பயுமே லேட் பண்ணுவானே. அதுக்குள்ளே அந்த ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும். அந்த தாத்தா கிட்ட மெதுவாக பேசி பேசி, நீங்கள் இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, சாயாமல் கொல்லாமல் அப்படியே அப்போது இருக்கிற பாஷையில் பேசுவேன். ஓகே, இப்போ வந்து எது பேசினாலும் வேதாந்தமாக தான் வருது போல. அப்படி பண்ணி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துருக்க, அது உள்ளவா தம்பி, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு கேட்டுக்குள்ளார திறந்து உள்ள போனேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு வச்ச பேர் வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு வச்சார். இந்த பையன் நல்லா ஸ்மார்ட்டாக பேசுகிறான், கருப்பு தங்கம். இந்த ஹோல் ஃபேமிலி பிடிச்சி அந்த ஃபேமிலியோட பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சும்மா விடுவோமா, அதெல்லாம் கிளை நதியெலாம் இருக்கு, எல்லாத்தையும் பிடிச்சி ஷாக்காக்கு சங்கத்துக்கு சங்கமமாக்கிறது. அல்டிமேட்டாக வந்து சங்கமமாக்கிறது. ஓகே, சங்கமமாக்கிட்டோம் அந்த மாதிரி. ஸோ இந்த முதல் விஷயத்தை வந்து இந்த விற்த்தியை மைண்டு தான் ஸ்மார்ட்டு.
ஏன்னா சில மதத்துக்காரங்க வந்து மைண்டே ஆத்மான்ட்டான். ஏன்னா மைண்டு தான் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணுறதெல்லாம் எது? யுவர் மைண்டு. அப்படிதான். ஸோ மைண்டில் இருக்கிற விற்பி, அந்த விற்பி வந்து சும்மா இருக்கிறதில்ல. இப்போ வந்து மைக்கு பார்க்குறோம், மைக்கு விற்பி, புக்கு பார்த்தோம், புக்கு விற்பி, இதோடு இருந்தால் கூட பரவாயில்ல, மைண்டை வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ப்ரெசண்ட்லேயே இருப்போம். ப்ரெசண்ட்டில் இருக்கிறது விற்த்தியாகும், விற்பி ஞானமாகும், அது வந்து எண்ணமாகும், அப்படியே போகும். ஆனால் இந்த மனசுக்கு ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. வெளியிலேருந்து இந்திரியங்கள் மூலயமா விற்பி உண்டாக்கிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த விற்த்திலாம் உண்டாக்குறதில்ல, அது எங்கே போய் சேரும்? எங்கேயா இடத்துல ஸ்டோர் பண்ணோம்ல, அப்படியே நீ வந்து ஸ்டோர் பண்ணாமல் இருந்தீன்னா அதுக்கு பேர் அத்தியாரோபம். ஸ்டோர் பண்ணாமல் எல்லா விற்த்தியும் அப்போ பண்ணதை அப்படியே விட்டுட்டு வந்தணும். இவன் ஆஃபீஸ் விற்த்தியே இங்கே கொண்டு வருவான், வந்து வீட்டில் சொல்லி அப்புறம் ஒரு வாரம் கழித்து கூட அந்த பாஸ் சொன்னதில் அதெல்லாம் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவான். அதாவது த கோர் ஆஃப் அத்தியாசம். அந்த அத்தியாசத்துக்கு பேர் சோபனாத்தியாசம்னு பேர். என்ன அத்தியாசம்? சோபனாத்தியாசம். ஒரு பியூட்டிஃபுல் அபியாசம், ஸ்ட்ராங் அபியாசம், பலமான அத்தியாசம். பிறகுதா இந்த அத்தியாசத்தை அபியாசம் பண்ணிடுவான். அவனை அறியாமே பண்ணிடுவான். திரும்ப 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 சொல்லுவான். எவன் பெருமாளே பக்கத்தில் வந்துருக்கமே, என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டானா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆகிடுச்சா அதோட ஸ்ட்ராங்கானா சொல்லிட்டான், போயிட்டான், இருந்துட்டான் அப்படின்னா பரவாயில்ல. அது என்ன பண்ணுறது? ஸ்டோர் ஆகிறது, உள்ளர போய் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண. இதுவே சாஃப்ட்டு. மைண்டே வந்து சூக்ஷமம். அது வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி ஸ்கேன் பண்ணி, எந்த ஸ்கேன் பண்ணாலும் மைண்டை கண்டுபிடிக்க முடியாது. அநேகமாக அப்படி தான் நினைக்கிறேன், இல்லை டாக்டர்? மைண்டை வந்து இன்னும் ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு இது வரல, சயின்ஸ் முன்னேறி வரல. 400 வருஷமாக நடந்துட்டுருக்கு புரட்சி. அந்த கத்தோலிக்க கிறிஸ்டின்லேருந்து ப்ராட்டஸ்டன்ட் வந்தது தெரியுமா? ப்ராட்டஸ்டன்ட்டு. இந்த ப்ராட்டஸ்டன்ட் ஏன் வந்ததுன்னா, கத்தோலிக்கத்தை ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால ப்ராட்டஸ்டன்ட். அப்போ தான் சயின்ஸ் டெவலப் ஆச்சு. நீ தகடுத்தெல்லாம் பண்ணுற நீ அதில் அந்த ஓல்டு ஸ்டோரி இருக்குல்ல, சர்ச்சு, இந்த பைபிளு, அந்த பைபிளை வந்து ஓல்டு டெக்ஸ்ட்டு, இதை வந்து ஓல்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஓல்டு டெக்ஸ்ட் இருக்குது. காலம் மாறிண்டே வர வர இந்த புக்கும் மாறிண்டே வருது. இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். அந்த புஸ்தகத்தில் அவ்வளோ அபத்தம் இருக்குது. இந்த வேதத்தில் அப்படி இல்லை. அன்னையிலேருந்து ஒரே மாதிரி கேள்வியே கேட்க முடியாது. ஒன்றே ஒன்று தான் புரியுது, புரியலன்னு சொல்ல முடிய, இதில் வந்து இது மூட நம்பிக்கையாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படிதான். அப்படி நம்ம வந்து அன்னையிலேருந்து, அன்னைக்கு யார் அன்னைக்கு இந்த மாதிரி ஏசியில் படிச்சிருக்க மாட்டாங்க. புரியுதா? அவனா முட்டாளா ஏசியில் படிக்கிறதுக்கு? என்ன, அவன் வந்து நேச்சுரல் ஏர், மரத்தடியில் தான் அவர் கிளாஸே எடுப்பார். புரியுதா? நேச்சுரல் ஏர், பொல்யூஷன் ஏர் கிடையாது. அப்போது வெப்ப காற்று கிடையாது, நிறைய மரங்கள் சூழ்ந்திருந்த பகுதியில் தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு வேதமானதை சொல்லி கொடுத்து, அதே வேதத்தை நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ நாளுக்கு பிறகு 5000 வருஷத்துக்கு பிறகு கூட இதை கேட்கறதுக்காக இவ்வளோ வருஷம். இதுக்கு முன்னாடி வந்து திரேதாயுகம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிருதயுகம் இருக்கிறது. இப்படிதான் இப்படி யுகாந்தரமாக இருக்கிறது. இப்போ இருக்கிற ஒரு 4 யுகத்துக்கு பேர் சதுர்யுகம் இருக்குது சொல்கிறோம் இல்லையா? அந்த சதுர்யுகம் 28வது சதுர்யுகம். புரியுறா? 28வது சதுர்யுகம். இப்போ இதுக்கு முன்னாடி 27 சதுர்யுகம் இருக்குது. இது ஒரு அபிஸ்து யூடியூப்பில் வந்து 2000 வருஷம்னு சொல்லிடுது, 2000-3000 வருஷம் அப்படின்னு. அதனால செம்ம பாட்டு வாங்கிடணும். புரியுதா? 5000 வருஷம் இங்கிலீஷ்காரனுக்கு ஏமாத்துறான். புரியுதா? இவனுக்கு என்ன போச்சு? அதனால் வள்ளுவர் இருக்கார், அதுக்கு முன்னாடி சங்கரர் இருக்கார், அதுக்கு முன்னாடி புத்தர் இருக்கார், அதுக்கு முன்னாடி யார் யாரோ இருக்காங்க, என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க. கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கார். ப்ரூஃப் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. நமக்கு ஒன்று வேணால் சொல்லலாம் நம்மளுடைய யுகத்தை. கிருஷ்ணருக்கு முன், கிருஷ்ணருக்கு பின், கிபி அண்ட் கிமு. புரியுதா?
கிருஷ்ணனுக்கு முன், கிருஷ்ணனுக்கு பின். புரியுதா? இதெல்லாம் மாற போகிறது. எப்போ வர போகிறது? அது வந்து விஸ்வகுரு பாரதம் வரும்போது இதெல்லாம் மாறும். காலம் மாறிடுதுன்னு வச்சுக்கோ. அந்த கிரீன்விச் அந்த டயத்துலேருந்து உஜ்ஜயினி டயத்துக்கு வந்துட்டுன்னா உலகத்துக்கே நல்ல நேரம் வந்துடும். இப்போ ஏன் உலகத்தில் நேரம் சரியில்லை? இங்கே டைமை வந்து மாற்றிட்டோம், நேரத்தை மாற்றிட்டோம் நம்ம. புரியுதா? இந்த இங்கிலீஷ்கார பையத்தான் அவன் எங்கே இந்த நாம் வந்து புல்லில் போனோம்னா, நடந்தோம்னா புல் வந்து செத்து போயிட்டோம். மாடு இருக்கு இல்லையா, அதே மாடு புல்லில் நடந்ததுன்னா புல் ஒன்றுமே ஆகாது. அது ஈகோ ஃப்ரெண்ட்லி. இந்த இவன் இருக்கான் மனுஷன், அவன் நடந்தாலே ஈகோ ஃப்ரெண்ட்லி. அவன் ஈகோவே இருக்கிறதுனால அதுக்கு தாங்க முடியல, அதுக்கு இந்த வெயிட் தாங்க முடியல. இப்போ இந்த மாதிரி ஒரு அக்னியாக இருக்கிற பல ஆயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எத்தனை யுகமானாலும் இந்த விஷயம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மைண்டில் இருக்கிற விருத்தி இருக்கு இல்லையா, அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கிறது. 10,000 வருஷம் சொன்னாலும் அப்படி தான் இருக்கிறது. லட்சக்கணக்கான வருஷம் ராமருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்கிறது. அதுக்கு வசிஷ்டா வந்து உபதேசம் பண்ணிருக்காரு 80,000 ஸ்லோகம். அது என்ன? யோக வாசிஷ்டம். அந்த யோக வாசிஷ்டத்தில் மைண்டை பற்றி தான் டிஸ்கஷன் மெயினாக. அதனால் அந்த புக்கை நிறைய தடவை வாசிச்சிருக்கேன் நான், யோக வாசிஷ்டத்தை. ஒன்று ராமர் மேலே உள்ள பற்றுதல், இன்னொன்று மைண்டு இருக்குல்ல. நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, மைண்டில் தான் நிறைய விஷயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஜாலி, சந்தோஷம் எல்லாமே மைண்டில் தான் இருக்கிறது அப்படின்ற அப்ரோச் தெரிஞ்சது. இந்த யோக வாசிஷ்டத்தை மைண்டில் வேதாந்த வந்த பிறகு யோக வாசிஷ்டத்தை எடுக்கணும். ஓகே. இந்த நரசிம்மன்ஜி, அவர் பேர் கண்ணா மோதிரம் காட்டுறதெல்லாம் சொன்னேனே பிரேதத்துலேருந்து, அவர் பேர் கண்ணன், அவர் பேர் ஒரிஜினல் நரசிம்மன்ஜி. அவர் வந்து பிரின்ஸிபல், திருவேடக காலேஜோட பிரின்ஸிபல். ஓகே. அவர் ரொம்ப சித்பவனம் ஜார்ஜோ டிவோட்டி அவர். ஓகே. அவர் வந்து ஒரு புக்கு பண்ணியிருக்கார், யோகா வாசிஷ்டம். அதை வாங்கி நிறைய பேருக்கு கொடுத்தேன் நான். அப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் யோகா வாசிஷ்டம் ஒன்றுத்துக்குள்ளே போயிட்டா அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரியுது பாருங்களேன். வரும், எங்கேருந்தோ வரும். அந்த மாதிரி அதெல்லாம் சேகரித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வரும்போது மைண்டு வந்து மித்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா இவ்வளோ சப்புன்னு படித்த ஒரு மைண்டை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவமான அந்தஸ்துள்ள ஒரு டிக்னிட்டி பர்சனாக அந்த மைண்டை வந்து பொத்தி பொத்தி காப்பாற்றின மைண்டை ஒரே செகண்டில் கொலாப்ஸ் பண்ணிட்டான். மைண்டு ஒன்று இல்லை, அது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அது மித்யா மைண்ட் அப்படின்னு கௌடபாதாச்சாரியர் சொல்லிட்டார். ஓகே. அமனஹா ஆடுன்னு என்ன பேர்? அமினி பாவா. புரியுதா? நமக்கு எப்படி இருக்கு அமினி பாவா? அந்த மைண்டு பாவா தான் இருக்கிறது. மைண்டே இருந்துட்டுதுன்னா பாவம்னு அர்த்தம். பாவத்துக்கு பதிலாக பாவமாக ஆகிடுவான். ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். இந்த போதாத மைண்டு நம்ம ஏவிஜியில் எடுக்கும்போது விவேக சூடாமணியில், புரியுதா, யாரெல்லாம் வந்து வகுப்பில் இருக்கீங்களோ அவங்க இருங்க. இந்த கிச்சனில் வந்து நமக்கு ஆள் தேவைப்படுறது, இதெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் நறுக்கிறதுக்கு. அந்த கத்திரிக்காயெல்லாம் நறுக்குன்னா கர்மயோகம், கிளாஸ் கேட்டிங்கன்னா ஞான யோகம். என்ன, யாரெல்லாம் கர்மயோகத்தில் இருக்கீங்க, யாரெல்லாம் ஞான யோகத்தில்? ஒரு குரூப் எழுந்திரிச்சு போயிட்டு நாங்கள் கர்மயோகத்துக்கு போகிறோம், நீங்கள் தான் நிறைய கர்மயோகம் சொல்லிருக்கீங்களே அப்படின்னு. அந்த இடத்துல இந்த மைண்டை பற்றி பேசியிருக்கேன். புரியுதா? அந்த எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருக்கு பாரு, இப்போ நினைவு இருக்கு பாரு. அப்போ நினைவு இருக்குன்னா அந்த எண்ணங்கள் வந்து எங்கேயோ இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இப்போ ரிப்பீட்டாக சொல்ல முடியுது. இந்த ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து சித்தம், மனசு சித்தம். நீ விரும்புறியோ விரும்பலையோ சித்தம். இதை வந்து ப்ராக்டிக்கலாக அவர் புரிஞ்சதுனால பதஞ்சலி இது சித்தத்தில் போனார். அவர் மனசில் போல சித்த விருத்தி நிரோதகா, அங்கே அந்த இடத்துல ரூட்டை கட் பண்ண அப்படின்ற.
புரியுதா? அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஆத்மா அநேகம், அதுபோல் இந்த பிரபஞ்சம் சத்தியம், மனசு சத்தியம். புரியுறதா? அதனால் சித்தத்தில் இருக்கிற விருத்தியை எடுத்துட்டோம்னா மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த சித்தத்தை காலி பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், சுத்தி பண்ணணும். மன தூய்மை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஆத்மா தூய்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்பு அதுக்கு ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு இப்போ தான் நான் போயிட்டு துவக்கி வச்சுட்டு வந்தேன். நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு சொன்னோம். இதான் அவன் எப்போ புரிஞ்சுக்கிறான்னு புரிஞ்சுட்டு வரட்டுமே மெதுவா. புரியுதா? அந்த இயக்கத்துக்கு பேர் பிரம்மகுமாரிகள் இயக்கம். புரியுதா? ஒரு பக்கம் பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் சீரடி சாய்பாபா குரூப் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, கன்றாவியெல்லாம் இருக்கிறது. இந்த நம்ம வேதம் இருக்குது, உபநிஷத்து இருக்கிறது, திருவாச்சகம் இருக்குது. இப்படி நேராக ஒரு ரூட் இருக்க, அந்த ரூட்டில் வரமாட்டான். குறுக்கு புத்தியில் போயிடுவான், குறுக்கால போயிடுவான், எங்கேயோ போயிடுவான். புரியுதா? தறிகெட்டு போயிடுவான். அல்ல, எல்லாமே சேர்ந்து ஆன்மீகம் என்ற ஒரு மிகப்பெரிய போர்வைக்குள்ளே இருப்பான். இதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷன்னா, எப்படி இருந்தாலும் இவன் வந்து நம்ம பக்கம் வந்துடுவான்னு எனக்கு தெரியும். புரியுறதா? அதனால் ஒரு குரூப்பு, பெரிய குரூப்பை வந்து ஃபுல் குரூப்பையும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சங்கராச்சாரியர் மாதிரி அந்த அவங்க வந்து ஆனால் ஆத்ம குரூப்பா என்ன சம்பது, என்ன குரூப் அதுக்கு பேர்? ஆத்ம குரூப்பா? பீடத்தை சொல்லலை. இப்படி 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 வந்து கும்பிடுவாங்க. ஸோ அப்படி ஒயிட் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. அந்த குரூப்பில் நிரீஸ்வரவாதி, சாமி கும்பிட மாட்டான், சித்த சமாதி குரூப்பு. இப்படிதான் ஒரு குரூப் வந்து மாட்டிச்சு என்கிட்ட, சித்த சமாதி குரூப்பு. ஃபுல்லாக இப்படி பண்ணுறியா பண்ணு. இது வந்து ஆத்ம என்னமா ஆத்ம நமஸ்காரமா? ஆத்மாவுக்கு நமஸ்காரம். எப்படி? ஆத்மாவுக்கு நமஸ்காரம். நீ சொல்லி பாருங்களேன், அதில் நீ வாய்க்குள்ள சொல்லி பாருங்க, ஆத்மாவுக்கு நமஸ்காரம். இவன் செப்பரேட்டு, இவர் போய் ஆத்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். புரியுதுல? நானும் அப்படியே விட்டேன். முதல்ல காத்தாட்டி டீல் போடும்போது என்ன பண்ணோன்னா, நூலை ஃபுல்லாக விடணும், அப்புறம் தான் இழுக்கணும். புரியுதுல? ஃபஸ்ட்டே விட்டுனா அது பறந்து அது எங்கேயா போயிடும், பறந்து போயிடும். அப்புறம் இங்கே நமக்கு வந்து ஒரு 30-40 பேர் வந்து ஒரு மேஜர் ஷேர் வந்து இந்த பத்ரிநாத்துக்கு வர கும்பலே இல்லாமல் போயிடும். புரியுறதா? அப்போ நீ அங்கே பொறுமையாக இருக்கணும். அதெல்லாம் அப்படி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம், அப்போ எனக்கு வந்து இவ்வளோ படிக்கிற இந்த ஞானெல்லாம் இருக்காதா? சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். பரவாயில்லையா, நீங்கள் ஆத்மா சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆத்மா சொன்னால் போகிறோம், எப்படியோ சொல்கிறாள்ல ஆத்மான்னு, அது சொல்லு வந்தால் போகிறோம். அப்புறம் மெதுவாக வந்து கன்வர்ஷன் ஆகி ரீகன்வர்ஷன் ஆகி தாய் மதம் திரும்பிட்டாங்க எல்லாரும். பெரிய கும்பல். புரியுறதா? இது எல்லாருக்கும் புரியுதா? உனக்கு தான் ராக துவேஷம் மண்டி கிடக்கிறது, பிரச்சனை மண்டி கிடக்கிறது, குடும்ப சங்கடங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் வேதத்தை தான் வந்தாகணும். ஏன்னா வேதம் வந்து அது ரெக்கக்னைஸ் பண்ணுறது, உன்னுடைய கஷ்ட நஷ்டம்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதுதான் ரெக்கக்னைஸ் பண்ணுறது. அதுக்கு பேர் சம்சாரம். புரியுதா? அதுக்கு பேர் என்ன? சம்சாரம். எங்கள் வீட்டில் சம்சாரத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அது இல்லை. இவன் என்ன பாரு, இவளோட சேர்ந்து தான் சம்சாரமே வந்தது. இவன் அதை தனியாக பண்ணி அது சம்சாரமா, இவன் ஃப்ரீடமா? எப்படி நான் கொடுமை போடுறப்பா, சம்சாரத்தை விட்டுட்டு வந்தேன்னு. அவன் 2 பேரும் சேர்ந்ததுனால தான் சம்சாரமே. முன்னாடி காலேஜ் டேஸில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. அதனால் அது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. அது அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பனே நண்பனே. ஸோ அதனால் இந்த எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா சித்தத்தில் போய் பதிஞ்சுடுது. அது என்ன பண்ணுறது, இந்த மைண்டு
மைண்டு பண்ணுறதோ இல்லை சித்தம் சில்மிஷம் பண்ணுறதோ திருப்பி புது எண்ணங்கள் வரும். வெளியில் எண்ணங்கள் இல்லைன்னா உள்ளே இருந்து எண்ணங்கள் வரும். அப்போ இந்த ஜீவாவை 2 விதமாக அட்டாக் பண்ணுறது. இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவா இருக்கானா, அந்த ஜீவாக்குள்ளார இந்த மைண்டு இருக்கான். மைண்டு பிரதானமாக இருக்கான். மைண்டில் வெளியில் இருக்கிற எண்ணங்களும் உள்ளர வந்துடுது. உள்ளர சேவிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க சித்தத்தில், அதுவும் வந்துடுது. படாத பாடுபடுத்துது மைண்டு, தத்தளிக்கிறது. அந்த நீங்கள் பீச்சில் போனீங்கன்னா அந்த பசங்க செப்பல்லாம் உள்ளே விடுவானுங்க. விட்ட உடனே அது இப்படி 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 முதக்கம், இப்படி மேலே கீழே போயிட்டு வரும். அது ஒரு ரசிப்பான். ஏன் ரசிக்கிறான்னா அதே போல தான் இவன் மைண்ட் இருக்குது. அதனால் ஈக்குவலாக இருக்கிறது, சமன்வயமாக இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது, அங்கே தான் இங்கே இருக்கிறது. ஏன் சிவாஜி சார் படம் எல்லோரும் பார்ப்பான், அங்கே துன்பத்தோடு அவரே துயரத்துலேருந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, அதெல்லாம் நம்ம ரியலாக வீட்டில் சாதாரணமாக பண்ண முடியாது. சும்மாவே நீ அழுதுன்னா அது நல்லா இருக்காது. புரியுதா? அதுக்கு மூவியில் தேட்டரில் போய் ஒரு காசு கொடுத்து ஏசியில் உட்காந்து பால்கனியில் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு வருவான். இந்த பால்கனியில் உட்காந்தா என்ன இருக்குன்னா பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அழறதுக்கு. புரியுதா? அப்போ அந்த மாதிரி படமாதிரி இப்போ எடுக்கிறான்னா இப்போ எடுக்கிறதில்ல. இப்போ நான் அப்போ என் கஷ்டத்தை நான் எங்கே தான் அழறது? இப்போ அழுதா தான் கொஞ்சம் மனசு சமாதானமாக ஒரு மாதிரி இருக்கும். புரியுதா? ஒரு ஆறுதலாக இருக்கும். புரியுதா? அதெல்லாம் இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நம்மளையே சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மைண்டு சம்மந்தப்பட்ட பாட்டு. புரியுறதா? அதுலேருந்து ஸ்தூலமாக இப்போ சரீர சம்மந்தப்பட்ட பாட்டு ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனில் போயிடுச்சு. அது நமக்கு அதையும் என்ஜாய் பண்ண முடியாத ஒரு தலைமுறையில் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம். அதுவும் என்ஜாய் பண்ண என்னென்னா இந்த பாட்டு நானும் ப்ரெசண்ட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த பாட்டை போட்டு கேட்பேன். அது பாஷை மீனிங்கே வரல. மீனிங் இல்லாமல் ஹம்மிங் இல்லாமல் ஒரே சவுண்டு போட்டு, அதுவும் ஒரிஜினல் சவுண்டும் கிடையாதா, அந்த இன்ஸ்ட்ருமெண்டல். அது புரியுதா? கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரிஜினலாக வாசித்தா தெரியும், கை ஒலிக்கும். புரியுதா? மிருதங்க தெய்வம் எவ்வளோ நேரம் அடிப்பேன், அப்போ கை வலிக்கும், அப்போ கொஞ்சம் நிறுத்தி அடிப்பான். புரியுதா? இது எல்லாமே மெக்கானிக்கல், எல்லாமே டெக்னீஷியன்ஸு. அது கடன்னு ஒரு புது ராகெல்லாம் எப்படி புது ஆப்பிள் வருதோ, புது பப்பையா வருதோ, எல்லாமே டூப்ளிகேட். எவ்ரி திங் டூப்ளிகேட். அந்த மாதிரி மியூசிக் ஆல்சோ டூப்ளிகேட். புரியுதா? அந்த மாதிரி அந்த மியூசிக்கோடு அவன் பாடுறானே, அதில் என்ன மீனிங் இருக்கிறது, அதில் என்ன கருத்து இருக்கிறது, என்ன சொல்ல வரான் அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. அப்படி கேட்டேன்னா நீ பழைய தலைமுறை, ஜென்ரேஷன் கேப் அப்படின்றான். ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுதுன்னா, இப்போ இந்த சின்ன பசங்க வருவாங்க, யங் பீப்புள், இந்த 15, 16 அப்படி ஒரு குரூப் வரும். இப்படிதான் அதுவும் புரியாது பேசும். அப்புறம் நான் என்ன கண்டுக்கிட்டேன்னா, நம்மளும் புரியாத மாதிரி அவங்களுக்கு பேசணும் அப்படி சொல்லிட்டு நானும் புரியாத பாஷையில் பேசுவேன். இப்படிதான் 2 பேரும் டீல் ஆகிடும். அப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுடைய பரிபாஷை இருக்கு இல்லையா, அதுவும் புரியணும் உங்களுக்கு. புரியுதா? புரிஞ்சாதான் நீங்கள் லைவாக இருக்க முடியும். இல்லைன்னா இவரை ஓல்ட் ஆகிடும். புரியுதா? ஜெயலலிதா சொன்ன மாதிரி நரசிம்மராவை பார்த்து சொன்னான், ஜென்ரேஷன் கேப்பியா நீ ஓல்டு மேன் அப்படின்ட்டு. அவர் பிரைம் மினிஸ்டர், இந்த சிஎம். புரியுதா? ஜென்ரேஷன் கேப் அப்படின்ட்டான். புரியுதா? அதனால் அந்த ஜென்ரேஷன் கேப் இல்லாமல் புது பசங்கிட்டையும் பேசுகிறதுக்கு தெரியணும். ஒன்றுமே இருக்காது அதில். அது ஒரு பெரிய விஷயமாக பேசுவான். நாம் அதை விட ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசாக பேசணும். புரியுது? இப்போ லாங்குவேஜு அப்படி பேசணும். புரியுறதா? அப்படி சித்தத்தில். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அது என்னென்னா, புரிஞ்சு பேசுகிறியோ புரியாமல் பேசுகிறியோ சித்தத்தில் போய் ஸ்டோர் பண்ணிடும். அந்த சிஸ்டம் இருக்குல்ல, ஈஸ்வர சிஸ்டம், அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கிறது. அது வெளியில் கிளம்பிட்டு வரும். இப்போ உள்ளேருந்து கிளம்பிட்டு வருது, வெளியிலேருந்து கிளம்பிட்டு வருது. அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும்?
ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப அவஸ்தைப்படும். அப்போ அவன் மயக்கமா தயக்கமா வாழ்விலே கலக்கமா இப்படி பாடும்போது எப்படி இருக்கு? ஒரு சூதிங்கோடு இருக்கு பாரு. கடலில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. அப்போ இது கேட்கும்போது எப்படி இருக்கிறது? ஹிருதயம் ஒரு ஹீலிங்கோடு இருக்கிறது, ஒரு ஹித்தமாக இருக்கிறது. புரியுறதா? அந்த பாட்டு, அந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக இருக்கிறது, சொற்கள்லாம், தமிழ் சொற்கள்லாம். அப்புறம் மனசு அதே போல் இருக்கிறது. அப்போ பொருத்தமாக இருக்குது. புரியுறதா? கொஞ்சம் விழிச்சுக்கிட்டானா, இது சம்சாரம்னு புரிஞ்சுக்கிட்டானா அவன் விசாரத்துக்கு வருவான். பிரம்ம பிரத்யய, பிரம்ம ஞானத்துக்கு வரணும், ஆத்ம ஞானத்துக்கு வரணும். நான் யாரு கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி விகித கர்மாலிருந்து அவன் ஸ்லோவாக கர்மயோகத்துக்கு மெதுவாக பாராயணத்துக்கு அதுக்கப்புறம் பெரிய லாங் இதுக்குள்ளர வரும்போது நிறைய கேட் இருக்கும். அந்தந்த கேட்டு காவலாளிகளெல்லாம் தப்பிச்சு நம்ம வேதாந்தத்துக்குள்ளர வந்துட்டோம். இப்போ புரியுதா? வேதாந்தத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய விந்திய மலை எதுன்னா இந்த உபாசனை. புரியுதா? இந்த உபாசனையில் தான் நம்ம மைண்டை நிறைய பஞ்சர் போட்டு வச்சுருக்கோம். இந்த பழைய காலத்தில் சைக்கிள் ஓட்டுவான், சைக்கிளில் தான் இருப்போம். அதில் பஞ்சராக வரும் அந்த டயரில், அந்த டியூப்பில், புது டியூப்பில். இப்போ இருக்கிற பசங்களுக்கு சொல்லவே முடியாது, அப்படிலாம் பஞ்சரை போட்டு வண்டி ஓட்டுவோண்டா அப்படின்னு. அது பஞ்சர்லாம் இதுக்கு மேலே பஞ்சரை போட முடியாது அப்படின்றான். சார் போடுங்க சார், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அப்படி ட்ரை பண்ணும்போது 2 பஞ்சர் சேர்த்து மொத்த ஏற்கனவே போட்டதெல்லாம் கீச்சிடுவான். கிழிச்சு பெரிய ஒரு டயராக அந்த டியூப்பை ஒன்று போட்டு அதில் போட்டு ஃபூன்னு ஊதுவான். இது ஒரு தனியாக வச்சுப்பான், வல்கனைசிங். அதை போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் அப்படி ஒட்டி, அப்புறம் ஒரு இது வச்சுருப்பான், ஒரு கட்டை ஒன்று, அதில் ஒட்டுவான். ஒட்டி போங்க சார் அப்படி. அது ஓடும், அது ஒரு 10 நாளைக்கு ஓடும். புரியுதா? பஞ்சர் டு பஞ்சர். புரியுதா? அப்போது இந்த பஞ்சராக இருக்கிற மைண்டை சரி பண்ணி ஸ்டடி பண்ணி மெடிடேஷனுக்கு இப்போ லேண்ட் ஆகணும். அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன். ஆசினா சம்பவத்து. ஓகே, ஆசினகா இந்த தியானத்தில் அமரணும், உட்காரணும். இது எப்படி உட்காரணும்? பெரிய லாங் சப்ஜெக்ட் இது. ஆனால் இந்த விந்திய மலையை தாண்டின பிறகு தான் அந்த சத்சங்கம் சிரவணமாக மாறும், சாதன சதுஷ்டியம் மைண்டாக மாறும், ஸ்ட்ரென்த் உள்ள மைண்டாக மாறும். புரியுதா? சம்பத்து கிடைக்கும். புரியுதா? சம்பத்தில் சிரவணத்துக்கு ஏற்ற சம்பத்து எது அதில் அப்படின்னா சமாதானமாக இருக்கணும். புரியுதா? சமாதானமாக பல தடவை இருக்காது. சமாதானம் இல்லாமல் நம்ம கிளாஸ் ப்ரெசன்ட் பண்ணுவோம். இது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு. ஏன்னா நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம்லாம் அப்படி இருக்கிறது. ஏற்கனவே படித்த எஜுகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே இதை படித்து வேதாந்தத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறது. அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன, சங்கரர், வியாசர் அவரெல்லாம் மூச்சு முட்டி எப்படி இருப்பார், அவ்வளோ தூரத்துக்கு அவங்களாம் முடியாத விஷயத்த அப்படியே ஃப்ளோவாக எடுப்பான் பாரு கிளாஸு. புரியுதா? இந்த கிளாஸ் மாண்டூக்கிய காரிகை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போ தான் கிளாஸ் ப்ரெசன்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த தாலி கயிறு கூட ஆறாது, அதுக்குள்ள அந்த மாதிரி அந்த தாலி இது மாற்றுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க சரடை. அந்த மாதிரி இவனுக்கு இன்னும் அது வராது. அந்த பொண்ணோட முகம் காந்தியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாண்டூக்கிய காரிகத்தில் அதாஞ்சி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறது. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா மாண்டூக்கிய காரிகை எடுத்துகிட்டு வந்திருக்க நீனா இப்போ இப்படி இந்த வேதனையை சொல்கிற. அவர் என்ன சொன்னார், கௌடபாதாச்சாரி என்ன சொன்னார், நீ இப்போ என்ன சொல்கிற நீ, அப்புறம் உனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த தண்ணியில் எண்ணெய் விட்டா மாதிரி இருக்கும். இது தனி, அது தனி. காலையில் சண்டே அன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோமா, அது செப்பரேட். டே டு டே லைஃப், மண்டே லைஃப் இருக்கு இல்லையா,
மண்டே லைஃப் சொன்னாலே சண்டே லைஃப்னு அர்த்தம். மண்டே இங்கிலீஷு, சண்டே தமிழ். அப்படிதான். எப்போ நீ வந்து சண்டேலே ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் விஷு குரு பாரதம் ஆகும். ஆதித்யிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், புரியுதா? சூரியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், பகல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், புரியுதா? பகல் தெய்வத்துக்கு பேர் சூரியன், புரியுதா? நம்ம வந்து ராத்திரி தெய்வத்துக்கு பேர் நிஷா. இப்போ நாம் நிஷாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் லைஃப்பை. டெய்லி ராத்திரி தான் ஸ்டார்ட் ஆகிறது, புரியுதா? நிஷாலேருந்து சாகும். ஸோ நிஷாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற லைஃப் இருட்டில் பிடிச்ச பிள்ளையார் கோவில் போட்டு அப்படி ஒரு பழமொழி இருக்காது, இருட்டில் பிடிச்சது. அந்த மாதிரி இருட்டிலேருந்து ஆரம்பிச்சுக்கிற லைஃப்பை இது நியாயமா? இது பகல் தெய்வத்திலேருந்து நிஷால இல்லை, சூரிய ஆதித்யன்லேருந்து நீ ஆரம்பிக்கணும், புரியுது? இப்போது விஸ்வகுரு பாரதனுடைய ஒரு அமைப்பு சொல்கிறேன் நான். ஓகே, நீ நடுநிஷியில் வந்து உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற, அதுலேருந்து நேரத்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 6 சொல்லி 7 சொல்லி இப்போ வந்து எத்தனை மணி? இப்போ வந்து 5:15. ஓகே, இப்படி நேரத்தை உல்ட்டாவாக பண்ணிட்டேன். ஏற்கனவே மைண்டு உல்ட்டாவாக இருக்கா, இப்போ வெளி சூழ்நிலையும் உல்ட்டாவாக இருக்குது. அதுக்கு மத்தியில் மைண்டு எப்படி காமாக இருக்கும்? ரொம்ப கஷ்டம். ஆச்சரியம் என்னென்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ பேர் வந்திருக்கோம். நம்ம வந்து வேதாந்த விஷயத்துக்குள்ளே வந்து இதை வந்து சிரவணம் பண்ணுறதுக்காக, மைண்டை சமாதானமாக்கிறதுக்கு, சாதன சதுஷ்டிய சம்பத்தி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு நம்ம ஞானத்தை அடைஞ்சி ஞானி ஆகணும். இந்த ஞானம் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் இது இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக ஞானம் ஆகிடும். இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது, சல்லியன் மாதிரி விட்டுட்டு போயிடும். சல்லியன் எப்படி ஆபத்து காலத்தில் கரெக்டாக சண்டை இது ஆகிறது, முக்கியமான ஆளோட சண்டை போடுறான், அந்த நேரத்தில் இறங்கி போயிட்டானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவ்வளோ நாள் கேட்ட விஷயம், படித்த விஷயம், புரிஞ்ச விஷயம், ஆபத்து கிரைசஸ் வரும்போது அம்புட்டும் உதவாது. நம்ம ஞானம் இருக்குல்ல, அது அப்படியே பேன்னு இருக்கும், முடிக்கும். நம்ம சேகரித்து வச்சுருக்க சித்தத்தில் முன்னாடி பின்னாடியெல்லாம் சேர்த்து வச்சுருவேன், அது ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். சொன்னேன்னு கேட்டியா, அதெல்லாம் டூப்ளிகேட்டுன்னு சொன்னேன்னு கேட்டியா, அப்படி உள்ளரே பேசுவோம், புரியுதா? அவர் சும்மா ஏதோ வந்து ஆனந்தமாக இருக்கார், புரியுதா? நீ மாட்டிக்கிறதுனால, புரியுதா? உண்மையிலே வந்து உனக்கு கஷ்டம் இருக்குது, புரியுதா? ப்ராப்ளம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி உள்ளே பேசும். ஓ, இது உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்க. நம்ம அனுபவம் இல்லையா, எப்பயுமே பவர்ஃபுல் எது? அனுபவம் தான் பவர்ஃபுல், புரியுதா? அதுக்கப்புறம் யுக்தி இருக்குது, அதுக்கப்புறம் பிரமாணம் வந்து ஸ்ருதி பிரமாணம் இருக்குது. ஸோ ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். அந்த அனுபவத்தை நம்ம யுக்தி மூலியமாக கொண்டு வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் பிரமாணத்தை எடுத்துக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்தா, பிரமாண ஸ்ரத்தா. ஓகே, அது ஈஸ்வரா மேலே வைக்கிற ஸ்ரத்தையோட 1000 மடங்கு பெருசு. இந்த இதுதான் பிரமாணம், வேதம்தான் பிரமாணம். எப்படி கண்ணு வந்து நமக்கு உறுதியாக அளிக்கிறதோ பிரத்யக்ஷம், எப்படி நம்மளுடைய அனுபவம் வந்து சத்தியமாக இருக்கிறதோ, அது போல இல்லை. அது இல்லாமல் சாஸ்திரம் வந்து சத்தியமாக இருக்கணும், பிரமாண ஸ்ரத்தா. ஓகே, இதுக்கு பேர் சரணாகதி. இதுக்கு பேர் சரணாகதி. சாஸ்திரத்து மேலே வைக்கிற ஒரு ஸ்ரத்தை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சரணாகதி. ஏன் சரணாகதி? இப்போ இந்த பூ வந்து வெள்ளை பூன்னு சொல்கிறோம், நான் வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே ஞானம்தான் ஏற்படும். என்ன பிரத்யக்ஷம், புரியுதா? அது வெள்ளையாக இருந்தால் வெள்ளை கிடைக்கும், மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் தான் கிடைச்சொல்லும், யாராக இருந்தாலும் சொல்லுவோம், அப்படி தான் சொல்ல முடியும், அப்படிதான். அதில் நீ ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஐடியாவை வந்து சொல்லலாம், அப்படி சொல்லணும். ஐடியா சொல்ல முடியாது. ஓகே, ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. ஓகே, நான் ஐ திங்க் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இது வந்து நீல கலர் சம்பங்கி, நாட்டு இது வதங்கி வேணால் போகலாம் மொழிய, அது நீல கலர்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேர் சரணாகதி, வஸ்து தந்திரம்.
வஸ்து தந்திரம். வஸ்து எப்படி இருக்கிறதோ அதுபடியே நீ வந்து சொல்கிற. அதுபோல தான் இந்த பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் என்ன சொல்கிறதோ அதை அதுபடியே புரிஞ்சுக்கணும். நடுவில் குறுக்கால உனக்கு ஒரு புத்தி இருக்குது, புரியுதா, மனுஷ புத்தி இருக்குது, அது ஒரு ஐடியாவை சொல்லும். அந்த ஐடியாவுக்கும் சாஸ்திரம் சொல்கிற ஐடியாவுக்கும் ரெண்டுத்துக்கு ஃபைட் நடக்கும். எது ஜெயிக்கும்? கடைசியில் நம்ம புத்தி இருக்குல்ல, அது ஜெயிச்சிடும். பிரமாணம்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். எப்படி இப்போ நாங்கள் வாழற வயசு செஞ்சு மற்றவங்களாம் சாவர வயசு ப்ராக்டிக்கலாக பேசணும், இம்ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நீங்கள், புரியுதா? அப்போ சாஸ்திரத்தை அதுக்கு தான் இந்த கிரகஸ்த லைஃபை உண்டாக்கியிருக்கிறது. அந்த கிரகஸ்தத்தில் மொத்துன்னு மொத்தம் போது அவனுக்கு புரியவே மாட்டுறது. ஏன் புரிய மாட்டுதுன்னா, செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனை அந்த பிரச்சனைக்கு உரியவர்களாக ஆக்கிடுறோம் நம்ம. அவங்க இல்லை, செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சனும் எவனுமே நம்மளை தொந்தரவு பண்ண முடியாது. நானே எனக்கு தொந்தரவு பண்ணிட்டா தான் உண்டு, புரியுதா? அப்படி சாவியை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கப்படாது, புரியுதா? யாராக இருந்தாலும் நான் என்கிட்டயே இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய மெடிடேஷன் நிதித்தியாசன மெடிடேஷன். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. அப்போ நான் என்கிட்டயே இருக்கிற மெடிடேஷன் பேர் நிதித்தியாசனம். ஓகே, ஈஸ்வரனை மையமாக வச்சு பண்ணக்கூடிய மெடிடேஷன் உபாசனா மெடிடேஷன், சுதந்திர மெடிடேஷன், புரியுதா? அப்போ 3 தியானம் சொல்லியிருக்கோம் நம்ம. 3 தியானம் பேர் மறந்து போச்சே. கர்மாங்க உபாசனா, அகங்கார உபாசனா, அகங்கிரக உபாசனை. அகங்கார உபாசனை பண்ணவே தேவையில்லை, அது அமிர்தமாக ஃப்ளோவாக அப்படியே இருக்கிறது. ஓகே, அதனால் அகங்கிரக உபாசனா நிதித்தியாசன உபாசனை, புரியுதா? ஸோ இந்த உபாசனை நமக்கு ஆசின சம்பவாத். இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீ என்ன வேணால் எண்ணம் வரட்டும், எது வேணால் வரட்டும், எது வேணால் போட்டோம், கவலையே படாத. உன்னால் வந்து 48 நிமிஷம், கரெக்டாக சொல்லிட்டேன்னா 48 நிமிஷம் வந்து நிமிர்ந்து ஆடாமல் அசையாமல் ஈ கடித்தாலும் கொசு கடித்தாலும் அப்படி உன்னால் அப்படியே முடியுமா பாரு. மெடிடேஷன் சித்தி ஆகிடுச்சுன்னா கொசு வந்து உன்னை கடிக்காது. அங்கே ஒரு அக்னி வரும். இந்த லோஷன்லாம் பண்ணினா கொசு வந்து கடிக்கிறது இல்லைல்ல, அந்த மாதிரி மெடிடேஷன் லோஷன் பண்ணிட்டேன்னா அதில் கொசு கிட்டவே வராது. இதுதான் ப்ரூஃப் மாம்பழத்தில், புரியுதா? மெடிடேஷன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஏன்னா கொசு கடிக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ தான் நீ வந்து சித்தி ஆகிருக்கு. எது? ஆசன சித்தி ஆகிருக்கு. இன்னும் மைண்டுக்கிட்ட போல இந்த சென்சஸ்ஸு பாடி இதை வந்து உட்கார வைக்கணும். ஒரு இடத்துல குழந்தைய உட்கார வைப்போம் பாரு, அந்த மாதிரி உட்கார வைக்கணும். புரியுறதா? இங்கெங்கேயோ ஒரு கும்பலில் ஏதோ நம்ம போகிற ஸ்பீடில் எங்கெங்கேயோ போகிறோம், புரியுதா? ஒரு 100கணக்கான இடத்துல இந்த கூத்தனூர், இங்கே தான் கூத்தனூரில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டு, குழந்தைங்க, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, என்ன ஆயிரக்கணக்கான பேர், புரியுதா? எல்லாம் அந்த அரங்கு முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கு, புரியுதா? ஆர்கனைசர் பேசிகிட்டு இருக்காரு, ஃபோட்டோ எடுக்கிறவன் பேசிகிட்டு இருக்கான், வீடியோ எடுக்கிறவன் பேசிகிட்டு இருக்கான். அதில் நடுவில் என்ன பேச சொல்கிறான்? குரூப் டிஸ்கஷனில் அது எல்லாரும் சுதந்திரம். இந்த நாட்டில் பிறந்தவர்கள் எல்லாருமே மன்னர்கள், புரியுதா? அப்படி பேசுகிற இடத்துல அங்கேருந்து வந்து காலடிக்கு போய் இது பிடிக்கணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும். ஆனால் வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஏதாவது பேசணும், புரியுதா? பார்த்தேன், சாட்சி இருக்கு. அதனால அம்புட்டு பேரும் வருது, டீச்சரு, பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, அந்த லைட் எடுக்கிறவன், மேனு, லைட் மேன், எல்லாரையும் வந்து 5-10 நிமிஷம் உட்கார வச்சுட்டேன் மெடிடேஷனில்.
த ஹோல் ஹால் வந்து சைலண்ட் ஆயிடுச்சு. அதுவே இந்த ஜீக்கிலுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியப்படுது. இப்படி கும்பலாக கூட்டிகிட்டு வந்தோம், ஏதோ சொல்லுவார், சரஸ்வதி பாட்டு சொல்லி அந்த கும்பலோட கும்பல் பேச்சு அப்படியே விட்டுடுவாருன்னா எல்லாம் நம்ம கண்ட்ரோல். இது கும்பலையே மெடிடேஷன் பண்ண வச்சா புரியுதுதான். நம்ம இதுக்காகவே பிறந்திருக்கோம், இதுவே லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்திருக்கோம். நம்ம உபாசனை நம்மளால் பண்ண முடியாது, பண்ண முடியும். புரியுங்க. நீ ஒரு காலத்தில் 20 மினிட்ஸ் கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டாமல் இருந்தல, இப்போ பாரு நீ டெய்லி 20 மினிட்ஸு அந்த இதில் கீதா பாராயணத்தில் மாட்டி விட்ருக்கேன் பாரு. புரிஞ்சுதா உனக்கு? இப்போ அடுத்த கட்டம் என்ன, அடுத்த 20 மினிட்ஸ் வந்து மெடிடேஷனில் மாட்டி விட போகிறேன். புரியுது உனக்கு? எல்லாம் ஏற்பாடு. இது வியாசாச்சாரியர் அப்படி கொண்டு வர்றார் பிரம்மசூத்திரத்தில். மெடிடேஷன் இப்படிதான், அப்படி கொண்டு வா. நம்ம இது ஓட்டு பதஞ்சலியும் ஒரு கை பார்த்துட்டோம், கிருஷ்ணரையும் ஒரு கை பார்த்துட்டோம். இப்போ வியாசர் அப்படி கிடையாது. வியாசர் பிராக்டிக்கல் மேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை செய்யாமல் இருக்க விட மாட்டார், செய்ய பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த வேதத்தில் தொகுத்தார் இல்லையா, அது உயிர் வாழணுமே. அது எங்கே உயிர் தனியாக ஹார்ட் டிஸ்கில் போட்டால் வாழாது, உன்னை வச்சு தான் வாழணும். புரியுதா? அப்போது ப்ராக்டிக்கல் பர்சன் யாருன்னா வியாசாச்சாரியார். புரியுதா? அவர் வந்து மெதுவாக சூத்திர வாக்கியத்தில் தான் சொல்கிறாரு. அதை சங்கராச்சாரியர் லைட் போட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. புரியுதா? போதா குறைக்கு நானும் இந்த 2 டூம் லைட்டை போட்டு அதை பிரகாசப்படுத்துகிறேன் நான். புரியுதா? போதா இருட்டாக இருக்கக்கூடிய இதுவை அப்படி பண்ணுறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 7 4:1-7 ஆசனா. இதில் இந்த அதிகரணத்தில் வந்து மொத்தமாக வந்து ஆசினா அதிகரணம். இதுக்கு பேர் ஆசினா அதிகரணம். ரோசினா இதெல்லாம் வருது இல்லை, இப்போ முஸ்லீம் பேர்லாம் வருது பாரு. அசினா ரோசினா இது கிறிஸ்துவ, அசினான்னா இது முஸ்லீமு. புரியுதா? இது ஆசினான்னா இந்து. இந்த அதிகாரணத்தில் 4 சூத்திரம் இருக்குது இந்த மெடிடேஷனை பற்றி. அதுக்குள்ளார நம்ம மெடிடேஷன் பண்ணி முடிச்சுடணும். புரியுதா? ஆசன ஜெயம் அடையறதுக்கு தொடர்ந்து அதில் உட்காந்து பழகணும். புரியுதா? அப்போ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அனுபவம் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, எங்கே போகிறோமோ அந்த கோயில்லையும், இப்போ உப்புலியப்பன் கோயிலுக்கு போகிறீங்க, போகும்போது அப்படியே வச்சன்னு பேசிட்டு கூடாது. இவ எம்எஸ் பாடுவா, உப்பு இல்லாதன்னு அப்படின்னு பாடுவா. டே ஒப்பில்லாதவன், உப்பு இல்லாததில்ல, இந்த ஓம்புல போகிறோம்ல, ஒப்பில்லாதவன், அவனுக்கு நிகர் அவன்தான். புரியுதா? அவனுக்கு வேறாக இன்னொரு ஆள் கிடையாது, ஈஸ்வரனுக்கு வேறாக இன்னொரு ஆள் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோ? ஈஸ்வரன் தான் இருக்கான். புரியுதா? நம்ம என்ன பண்ணோம், ஈஸ்வரனை தவிர மீதி நிறைய பேர் இருக்கான் அப்படி வச்சுருக்கோம். ஈஸ்வரன் இருந்துட்டு போட்டோமே. புரியுதா? எத்தனையோ பேர் இருக்கான், அதில் ஈஸ்வரனும் இருந்துருப்பான். ஒப்பில்லாதவன், அவனுக்கு நிகராக யாருமே சமானம் கிடையாது. சபாபதிக்கு வேறாக தெய்வம் சமானமாகுமா, அந்த சமானமாகுமான்றதுல ஒரு ஆலாபனம் இழுப்பான். புரியுதா? சமானமா இவன் அந்த கணக்கில் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டான். 10 வருஷமாக பாடுவான், 100 வருஷமாக பாடுவான். இந்த சமானமாகுமா அதில் ஆலாபனம் கரெக்டாக பண்ணியிருக்கேனா பண்ணலையா, அதுதான் குருநாதர்கிட்ட கேட்பான். இந்த சபாபதிக்கு வேறாக தெய்வம் உண்டா, சமானமாகுமா, அதனுடைய லட்சியார்த்தம் இருக்குல்ல, லேதுண்டி லேது, அது அந்த ராகம், அந்த துனி, அந்த இது, அதெல்லாம் கரெக்டாக வரணும். ரொம்ப இழுத்துட்டு போகக்கூடாது, சுருக்கிடக்கூடாது. அப்படி ஒரு இதுவாக இருக்கணும், ரித்தமாக இருக்கும். எங்கள் பாகவதர் அங்கே வருவார், நீங்கள் பாடுங்க, பியூட்டிஃபுல்லாக பாடுவார் அவர். அந்த சபாபதிக்கு சமமாகுமா புரியறதான்?
தெய்வத்துக்கு ஈஸ்வரனுக்கு வேறாக யாருமே இல்லைன்றதுக்கு இவங்கெல்லாம் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. இவன் வந்து ராகத்தை பிடிக்கிறத தான் பார்க்குறான் ஒழிய ஏற்கனவே வேற ஒரு ராகத்தில் இருக்கான், இப்போ வேற ஒரு ராகத்தை பிடிக்கிறான். புரியுதா? ஏதோ ஒரு ராகம் இவனுக்கு இருக்கணும். புரியுதா? ராகம் இருந்தால் தான் துவேஷம் இது கூத்தாடும். அப்போ ஆசினகா சம்பவத்து. அதுக்கு அடுத்தது என்ன? 4:1:8 அவர் என்ன சொல்றாரு? தியானாச்ச. ஓகே, இப்ப தியானாச்ச உபாசனைன்றது தியானமே. உண்மையில் தியானம் மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபியாசம், ஆவர்த்தி. புரியுதா? மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. லோகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. விசேஷமா பேட்டர்ன் வந்து நமக்கு தான் கொடுக்கணும். புரியுதா? எவனோ வாங்கியிருக்கான், ஜென் போயிட்டான். தியானம் தியான் ஜென் அப்படின்ட்டான். ஜென் மெடிடேஷன். அவங்க ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்க அவங்க. புரியுதா? அதுவும் இந்த ஜென் மெடிடேஷன்ல ஈஸ்வரா இருக்காது. ஏன்னா புத்தாவுக்கு ஈஸ்வரர் கிடையாது. அவர் அவர்ஸ் டு கதர் டே டு டே லைஃப் வருஷம் முழுக்க இப்படியே உட்காந்தார். நம்ம 48 நிமிஷத்துக்கு சொல்கிறோம்ல, அப்படியே உட்காந்தவர் தான் மெடிடேஷன். அவருக்கு ஞானம் சித்திச்சுது எங்க? புத்த கையால. புரியுதா? போதி மரத்துக்கு அடியில். போதி மரம்னா என்னது? அரச மரமா ஆலமரமா? ஆனால் நீங்கள் பார்க்காமே சொல்கிறீங்க. கரெக்டா பார்த்துட்டீங்களா? சரி, வெரி குட். அரசமரம் தான். மரங்களில் அரசமரமாக இருக்கிறேன்னு பகவான் சொல்லிருக்காரு. புரியுதா? அது வரைக்கும் முன்னாடி சித்தார்த்தா இருந்தார் இந்துவா. புரியுதா? அப்புறம் அவர் பேர்லேயே ஒரு மதத்தை உண்டாக்கியாச்சு. அந்த புத்த கையாவுக்கு போனேன் நான் ஞானத்தை அடையிறதுக்காக. எப்படியும் இங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு. முதல்ல ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது தியானம். ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்படியே ஒரு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்தது. புரியுதா? அதுக்கப்புறம் இலை விழ ஆரம்பிச்சுது இந்த அரச இலை. இதுனா உபத்திரம். இது ஒன்று இந்த பக்கம். நான் வேற இலையுதிர் காலத்தில் போயிட்டேன்னா அப்புறம் மெதுவாக கண்ணை திறந்து அவன் என்ன பண்ணுறான் மெடிடேஷனில், இவன் என்ன பண்ணுறாளா, எல்லாம் ஒரு ஃபுல் இது. நம்ம வந்து அந்த இது சேகரிக்கிற விஷயம் உண்டு மைண்டில். அந்த ஒரு ஏரியாவுக்கு போனால் அதெல்லாம் வந்து டீச்சர் புத்தி இருக்கும். அதெல்லாம் அங்கே வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour 1 hour 2 hours பிறகு அது வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு. புரியுதா? அப்போ புத்த கையாவுக்கு போனால் கூட ஞானம் வராதுன்றது ஒரு அறிவு வந்தது. புரியுறதா? ஓ, இது எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கு போல இருக்கு. ஆனால் சர்ச் யுவர் ஃபைன். புரியுதா? சர்ச் யுவர் ஃபைன். நீ தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். தேடுதல் மாத்திரம் விட்டுடவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்தேன். இங்கே ஒருத்தர் 20 வருஷமாக உட்காந்து தியானம் பண்ணார். 20 வருஷம் அரபிந்தோ மகாராஜ். ஓகே, அவர் மகரிஷி அரபிந்தோ அவரு இடத்துல போய் அவர் எங்கே இருந்தாரோ 20 வருஷத்தில் ஒரே ரூமுக்குள்ளே, அந்த ரூமுக்குள்ளேயே அப்போல்லாம் பாஸ் வாங்கி இப்போல்லாம் அந்த கிட்டக்க கூட போக முடியாது நீங்கள் இந்த ஜென்ரேஷன்லாம். அப்போ உள்ளரே ரூமுக்கு அவர் எங்கே இருந்தாரோ இப்படி 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 இருந்தார்ல, பெட்டு போட்டிருக்கோம்ல, அது பக்கத்தில் போய் மெடிடேஷன் பண்ணி பார்த்தேன். அதனால் அவன் பேர் என்ன? பர்ச்சுவா? பர்ச்சு. அங்கே வந்த பிறகு அங்கே மெடிடேஷன் வரணும்ல, பர்ச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அடிச்சு வெளியில் வந்துடுவானு. நிர்துஷ்ட பிரமாணம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சமாதி இருக்குது. அதில் போய் கவுந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் 2 hours. அதை விட கொஞ்சம் ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்மெல்லாக இருக்கும், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக மாற்றிகிட்டே இருப்பாங்க அவங்க. புரியுதா? அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அப்புறம் மதர் தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அரபிந்தத்தில். இப்போ ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதில் இதெல்லாம் வந்து சங்கத்தில் பிரச்சாரக்காக இருக்கும்போதே
ஒரு 3-4 ஹவர்ஸ் என்னை தேடாதீங்க, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், தூங்க போகிறேன் நான் அப்படி சொல்லிட்டு எங்கே போகிறேன்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிடுவேன். இதில் இது வேறு கூட்டிகிட்டு போவான், அவன் தொடுவான், ஜி போலாமா? மெடிடேஷன் சித்திக்கிறதே பெரிய விஷயம். அதில் இவனால் தாங்க முடியாது. இவன் கொஞ்ச நேரம் இந்த வந்ததுக்கு கொஞ்ச நேரம் இப்படி உட்காருவான், நல்லா ஸ்ட்ரைட்டாலாம் உட்காந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் மெதுவாக தொடர்ந்து அவர் நடக்க ஆரம்பிச்சுடுவார், இண்டிகேஷன் கொடுப்பாரு, நீ எழுந்திருங்க ஜி அப்படின்னு. புரியுதா? அப்புறம் தாங்க முடியாமல், ஜி டைம் ஆச்சு, நம்ம அவருக்கு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. அதனால் அப்போ தான் புரிஞ்சுது, ஓ இவனுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வரணும் அப்படி சொல்லிட்டு. புரியுதா? அப்போ மெடிடேஷனுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போகணும். கும்பலாலாம் மெடிடேஷன் பண்ண முடியாது. புரியுதா? ஸ்டடீஸ்க்கு சேர்ந்து போகணும், தியானத்துக்கு தனியாக போகணும். புரியுதா? அதெல்லாம் தனியாக போகணும். ஸோ இதில் எக்ஸ்பர்ட் புத்தா, அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மெடிடேஷனில் எக்ஸ்பர்ட் பர்சன். அப்போ அரபிந்தோ இடத்துக்கும் போய் பார்த்து வந்திருக்கேன் நான். அப்புறம் நம்ம ஆள் இருக்கார், வேதாந்த சம்மந்தப்பட்டவர், ரமண மகரிஷி. புரியுதா? அங்கே போய் மெடிடேஷன் அகமாத்மா, அவங்க எதாவது சொல்லுவாங்க, அகம சோகம் 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 சக அகம். இப்போ நாங்கள் கும்பமேளாவுக்கு போகும்போது சோகம் ஆசிரமத்தில் தான் தங்கிட்டு வந்தோம். புரியுதா? சோகம். எவன்லாம் நான் என்னோட வந்தவன்லாம் எவன் சொன்னான்னு தெரியல, சோகம் அப்படி மெடிடேஷன் பண்ணிவிடுவான். சோகம். நான் ஒரு அக்னி, அங்கே ஒரு அக்னி குண்டம் இருந்தது, அங்கே போய் உட்காந்துட்டேன். நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டேன். பாரு, நிறைய கும்பமேளா வச்ச கூட்டமாக கூட்டம், இந்த பக்கமாக கூட்டம், அந்த பக்கம் கூட்டம், இந்த ஆசிரமம் ஃபுல்லாக நிறைஞ்சி கிடக்கிறது. புரியுதா? அதை அந்த சாமியார் பால் வேறு அளந்துன்னு இருக்காரு. புரியுதா? நிறைய கோஷாலை வச்சுருக்காரு, அந்த பால் விற்கணும்ல, அப்போ தானே ஆசிரமம் நடத்த முடியும். புரியுதா? அதெல்லாம் அளந்து ஊற்றின்னு இருக்காரு. புரியுதா? கொசுறு வேற விட்டுன்னு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரே கும்பல் கச்ச கச்சன்னு பேசிகிட்டு இருக்கு. நான் சோகம் சோகம். அந்த இதில் அந்த அக்னி குண்டத்தில் யக்ஞசாலையில் மெடிடேஷன் வாய்ப்பு கிடைக்கும் போதில் பண்ணணும். கும்பமேளா போனால் கூட பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நான். புரியுதா? அதில் பண்ணணும். அந்த இது ஜலத்தை இப்படி எடுத்து விட்றல நதியில் விட்ட பிறகு கொஞ்சம் நீ ஸ்டடியாக நின்றுக்கணும். இதில் இப்போ கங்கைக்கு வேறு கூட்டிகிட்டு போகிறான், அங்கே போய் நான் சொல்கிற மாதிரிலாம் நிற்காத, உங்கள் நீ குளிச்சுட்டு வெளியில் வந்துடு. புரியுதா? அந்த தண்ணிக்குள்ளே இருந்து மெடிடேஷன் பண்ணினா அதில் ஒரு இது இருக்கிறது. இதெல்லாம் சீக்கிரமாக குயிக்காக கொண்டு வரதுக்காக ரெடி பண்ணுறது. புரியுதா? இப்போ இந்தூருக்கு போனேன், இந்த ஓம்காரேஸ்வர் போனேன் பாரு, அதில் ஒரு ஐடியா வந்தது. புரியுதா? ஏற்கனவே படிச்சிருக்கிறது தான், எல்லாம் படிப்பு அறிவு. அதில் என்னென்னா, பணத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணால் சித்தியாகும். புரியுதா? அதனால் நம்மனா ஒரு பணத்தையும் வச்சுட்டு கொண்டு ஒரு ஆளையை கொண்டு வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம், அதெல்லாம் பண்ண முடியாது. புரியுதா? நான் இதுக்கு பிறனா நம்ம மாம்பழத்தில் ஒன்று இருக்க, ஒரு சுடுகாடு இடுகாடு, வெரி கனமாப்பேட்டை. ரவுடியிலேயே பெஸ்ட்டு ரவுடி கனமாப்பேட்டை ரவுடி. புரியுதா? அந்த சுடுகாடும் அது மெயினான சுடுகாடு ஓப்பனாக இருக்கும். அந்த காலத்தில் ஓப்பனாகவே இருக்கும். இப்போல்லாம் சுடுகாட்டு கூட உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியிருக்கு, செக்யூரிட்டி இருக்குது, ஆதார் கார்டு கேட்குறான், உள்ளே விட மாட்டான். புரியுதா? டமான்னு உள்ளே போகலாம்ல சுடுகாட்டுக்கு, அப்படிலாம் போக முடியாது இப்போல்லாம். புரியுதா? காம்பவுண்டெல்லாம் பண்ணி கேட்டு போட்டு வாட்ச்மேனை போட்டு உள்ளரே போக விட மாட்டான். முன்னாடி நீ இதுக்கு இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்க. புரியுதா? நான் அதில் போய் அப்படிலாம் ஃப்ரீயாக இருக்கும், டெட் பாடி எரியிற இடத்துல மெடிடேஷன். சோகம் சோகம். எப்படி மெடிடேஷன் எப்படி பண்ணணும் பாரு. ஓகே, சும்மா இதெல்லாம் அபியாசம் பண்ணணும். புரியுதா? அதுக்கு தான் இதை சொல்லின்னு இருக்கேன் நான், என் கதையை உனக்கு சொல்கிறதில்ல, நீங்கள் இது பண்ணு. இப்போ இந்த ஓம்காரேஸ்வரில் நர்மதாக்கு எதிர்த்தாப்பில் எரிப்பான். அப்போ இது கொள்ள லாபம் இல்லையா? நமக்கு போய் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு நான் அக்னி மாதிரி வச்சுக்கிட்டு தியானம் பண்ண முடியுமா என்ன? அதுவே நேச்சுரலாக நமக்கு கிடச்சிருக்கிறது. அப்பா பகவானே அப்படி பண்ண எதுக்கு? உனக்கு ஞான சித்தி ஆகணுன்றதுக்காக மெடிடேஷன்.
எப்படி? இவன் ஞானத்துக்கு வந்துடணும், ஞான நிஷ்டை அடைஞ்சிடணும். நான் சொல்கிற கேம்புக்கெல்லாம் இவன் கண்டினியூஸாக வரணும். ஒரு வேண்டுதல் இருக்கணும் இல்லை அதுக்கு. அந்த மாதிரி மெடிடேஷன் தியானாஞ்ச. ஓகே, பல விதமான விஷயத்தோடு இருக்கிறது. இந்த தியானாச்சன்றது மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபியாச ஆவர்த்திக்கு தொடர்ந்து ரிப்பீட்டேஷன். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்களை அகற்ற வேண்டும். முதல் விஷயம் என்ன? நமக்கு வேண்டாத தேவையில்லாத எண்ணங்களை நீக்குதல். செகண்ட் என்ன? நமக்கு வேண்டிய தேவையான எண்ணங்களை கொண்டு வருதல். அவ்வளோதான் மெடிடேஷன் பா. தியானம்னா இதுதான். டெக்னிக்கல் நேம் என்ன? விஜாத்திய பிரத்யய நிவர்த்திகி சஜாத்திய பிரத்ய பிரவாக. அப்போ ஞான பிரவாகத்தில் என்ன தெரிஞ்சிடணும் இன்னைக்கு? சஜாத்திய பிரத்ய பிரவாக. நீ நிதித்தியாசனம் பண்ணினா ஞான பிரவாகல என்ன வரணும்? ஞான பிரவாகல நிதித்தியாசனம் என்ன வரணும்? ஞான பிரவாகமாக வரணும். இப்போ இந்த ஏரியா உட்காந்துருக்கமே நிதித்தியாசனத்துக்காக உள்ள பேர் ஞான பிரவாகமாக இருக்கணும். கங்கையில் பிரவாகமாக கங்கா ஓடி வருவா. புரியுதா? அதில் நம்ம பட்டு இதெல்லாம் போட போகிறோம். இப்போ புரியுதா? பட்டு பூஜையெல்லாம் பெருசாக பண்ண போகிறோம். புரியுதா? அது பிரவாகமாக வரும். அது அந்த இது நதி. புரியுதா? அந்த மாதிரி ஞானம் பிரவாகமாக வரக்கூடிய இடத்துல ஞான பிரவாக. நம்ம படித்த கேட்ட இந்த 108 கேம்பில் விஷயத்தை பிரவாகமாக வரணும். ஆஃப்டர் 108க்கு பிறகு என்ன பண்ணணும்? பிரவாகமாக ஞான பிரவாக வரணும். புரியுதா? அதுக்கு இடையில எங்கெல்லாம் டைம் கேப் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் உக்காந்து நம்ம மைண்டை டெஸ்ட் பண்ணணும். இந்த பாலை அது திக்காக இருக்கா, இத்தனை டிகிரி இருக்கான்னு ஒன்று இது போடுவான். புரியுதா? அப்புறம் இந்த அக்கல்ல வச்சு ஒன்று தர்மாமீட்டர், அதுக்கு பேர் தர்மாமீட்டர், கரெக்டாக காட்டுன்னு அர்த்தம். தர்மம் அது திராவிட மாடல் கொடுத்தானா அந்த தர்மாமீட்டர் வாங்கக்கூடாது. புரியுதா? அது அதர்மமாக காட்டிடும். ஜுரத்தை அதிகமாக காட்டி அதுக்கப்புறம் அவன் கட்டிருக்க ஹாஸ்பிட்டல்லாம் உள்ள கொண்டு போய் விட்டுருவான். அதர்மாமீட்டர் அதுக்கு பேர். தர்ம தர்ஷனம், அதர்ம தர்ஷனம், இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணினது. தர்ம தர்ஷனம் ரொம்ப நாள் கழிச்சு அதுவே புரியறதுக்கு இந்த கோயில்காரங்கெல்லாம் திட்டிட்டு வருவேன் நான். என்னடா தர்ம தர்ஷனம் அதர்ம தர்ஷனம், ஒரே தர்ஷனம் தானே இருக்கணும். அப்புறம் பார்த்தா இவன் பணம் வரவழைக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். ஏன்னா சர்ச்சில் மசூதியில் தர்ம தர்ஷனம் அதர்ம தர்ஷனம்லாம் கிடையாது. புரியுதா? நம்ம கோயிலில் மாத்திரம்தான் இருக்கிறது. அது நான் திருவள்ளூர் போயிருந்தேன்னு எல்லாம் கச்சு முச்சுன்னு கத்துதுங்க. ஏன்னா பல மணி நேரம் க்யூவில் நடந்து வந்துட்டு இருக்கோம். சல்லுன்னு இவர் உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறோம். எல்லாம் கத்துறது. கத்தாத போய் கோயிலில் கத்தக்கூடாது. என்ன சார் நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்க? இப்போ வந்தால் டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டான். நம்ம எவ்வளோ நேரமாக இருக்கோம் பாரு. நமக்கு புண்ணியம் இருக்கு, பெருமாள் கிட்டேயே இருக்கும் 5 மணி நேரம். புரியுதா? அவனுக்கு புண்ணியமே போகலை. புரியுதா? சடனாக போனால் 2 நிமிஷம் பார்த்துட்டு பார்த்தானோ பார்க்கலையா அங்கே வேற. புரியுதா? மாலை போட்டானா போடலையா அதுதான் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அரைமுடி தேங்காய் இருக்க அதை கொடுத்தானா கொடுக்கலையா, மரியாதை கொடுக்கலான்னா புரோட்டோக்கால் இருக்கா, அந்த இது வேறு இருப்பான். இந்த பக்கம் புரோட்டோக்காலில் 2 பேர் இருப்பான். புரியுதா? இதுக்கு நடுவில் அந்த வீரராக சுவாமி அப்படியே கடைசியில் இங்கே பாரு அங்கே பாரு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய ஆள் வந்திருக்காரு. புரியுதா? இங்கே பாரு அங்கே பாரு பண்ணும்போது இவன் என்ன டைம் என்ன அப்படி கேட்பான். சாமி பார்க்கறதுக்கு இவனுக்கு அருகதே கிடையாது. டக்குன்னு போய்டும். அதுக்கு போய் கத்தின்னு இருக்கு. நமக்கெல்லாம் புண்ணியம் இருக்குது. பெருமாள் கிட்ட இவ்வளோ நேரம் அப்படியே இருக்கணும். புரியுதா? அதனால் அப்படி இருக்கணும். சில சமயம் திருப்பதி போயிட்டோம்னு வச்சுங்க, ஜெயிலில் போட்டு சாத்திடுவான். பகவான் கிருஷ்ணன் ஜெயிலில் தானே பிறந்தாரு, அந்த மாதிரி ஜெயிலில் போட்டு சாத்திடுவான். சாத்திட்டோம்னா அங்கேயே இருக்கணும். கோவிந்தா 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 கோவிந்தா. அப்படியே தூக்கம் வரும்.
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. உங்களெல்லாம் ஜாலியாக இருக்கும்னு தெரியல. சடனாக நான் அந்த பூட்டுக்கிட்ட போய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லா பயிலும் கீழே வந்துடுவான். நான் திருப்பி மேலே போய் உட்காந்துருவேன். கோவிந்தா. புரியுதா? அப்போ அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனமே இருக்கணும் மனசுக்குள்ளற. வேற எந்த இதுவும் துஷ்டமும் இருக்கக்கூடாது. புரியுதா? வேற இதெல்லாம் அப்பவே எல்லாத்தையும் அந்த லேப்டாப் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவான் நம்மளை. அங்கே போய் எல்லா வேலையும் பண்ணிடலான்னு. அதுக்கு நீ கோவிந்தா. ஆமாம், நல்லது பண்ணான். பண்ணினதுலே ஒழுங்காக இருக்கிறது இது ஒன்று தான். புரியுதா? எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீ இப்போ வந்து ஃபோனு லேப்டாப்பு எந்த வேலையும் பண்ண முடியாது. டெலிபதி வேணால் பண்ணலாம். இப்போ இந்த வேலையை முடிச்சுடு அந்த வேலையை முடிச்சுடு அப்படி வேணால் உனக்கு சக்தி இருந்தால் பண்ணலாம். மொழிய நான் கேதார்நாத்தில் அப்படி பண்ணேன் நான். புரியுதா? அதில் அதுக்கு ஒரு சக்தி வேணும், அதுக்கு ஒரு உபாசன சக்தி வேணும், இல்லைன்னா வராது. புரியுதா? அதனால் 2 விதமாக சொல்கிறார். விஜாத்திய பிரத்யய, விஜாத்திய பிரத்யய நிவர்த்தி. கண்டகாம் முண்டகான்னு ஒரு தாட் வருது இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, நிறுத்து அப்படின்னு. அப்புறம் எது வரணும்? சஜாதிய பிரத்யய பிரவாக, அது வரணும். நிதித்தியாசனத்தில் ஞான பிரவாக, சஜாதிய விருத்தி. கட்டோபனிஷத் காலையில் புரியுதா? மத்தியானம் தைத்திரியம், சாயந்தரம் முண்டகோபனிஷத்து, ராத்திரி மாண்டூக்கியம். ஏன் ராத்திரி மாண்டூக்கியம்? அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அப்படியே செயின் சிஸ்டமாக ஒவ்வொரு உபநிஷத்தை போட்டு அதில் முக்கியமான மந்திரம் வேறு நான் போட்டு கொடுத்துருக்கேன் நான். சஷ்டி வர்த்தந்தி அப்போ புரியுதா? ஒரு தனி மந்திரம் இதெல்லாம் கிளாஸை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பண்ணி கொடுத்துருக்கு. புரியுறதா? எல்லாமே கொடுத்துருக்குறது. அதுக்கப்புறம் நிதித்தியாசன பகவத்கீதா ஸ்லோகம் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதி கொடுத்துருக்கேன் நான், போட்டே கொடுத்துருக்கு. எந்த புக்கில்? சம்பூர்ண பாரதம், பரம்பைவ பாரதம். அதில் வராது நிச்சயமா. வித்யா மத்தியாவில் உன்னுடைய தமசு ரஜஸ் சத்துவத்தை எப்படி மாற்றலாம், என்ன சப்போஸ் ரஜஸாக இருந்தால் எப்படி தமஸாக மாற்றலான்றத அதில் எழுதியிருக்கேன் நான் அந்த புக்கில். சும்மா சின்னதாக இருக்கும் புக்கு, குட்டி புக்காக இருக்கும். நீங்கள் போய் உங்கள் லைப்ரரியில் சப்போஸ் புக்கெலாம் இருந்ததுன்னா நீங்கள் புரட்டி பாருங்கள். நான் இப்போ ஆன்சர் சொல்ல மாட்டேன், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த தியானத்துக்காக வேண்டிய ஸ்லோகத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு வேண்டிய தியான ஸ்லோகம்னு எழுதியிருக்கேன் அதில். புரியுதா? கீதா ஸ்லோகம். இது இப்போ கீதா சீசன் இல்லையா, அதனால் இப்போ சொல்லி வச்சேன் நான். நீங்கள் அப்புறம் போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். விஜாதிய பிரத்யய, பிரத்யய பிரத்யேகனா தொடர்ச்சியாக வருது, தொடர்ந்து வரத்துக்கு பேர் பிரத்யய. கரெக்டு. விஜாதிய பிரத்யய நிவர்த்தி, சஜாதிய பிரத்யய பிரவாக. அப்போ எண்ணங்களை வந்து நம்ம வந்து திருப்பி 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 கொண்டு வரணும். அதாவது விஜாதிய பிரத்யய அனந்தரரித சஜாதிய பிரத்யய பிரவாக தியானம். தியானத்தோட லட்சணம் இப்போ சொல்கிறேன் நான். விஜாதிய பிரத்யய அனந்தரிதக அனந்தரித சஜாதிய பிரத்யய பிரவாக தியானம். வேண்டாத எண்ணங்களை எடுத்துட்டு வேண்டிய எண்ணங்களை கொண்டு வர்றது எதுவோ, வேண்டிய எண்ணங்கள்னால் ஈஸ்வர எண்ணங்களை கொண்டு வர்றது. இவர் தான் காரண ஈஸ்வரன், அவர் தான் காரியமாகவும் இருக்கிறார், அவர் தான் எல்லாமாகவும் இருக்கிறார், அவர் தான் நிமித்த காரணம், அவர் தான் உபாதான காரணம், அவர் தான் எல்லாமாகவும் இருக்கிறார். 84 லட்சம் ஜீவராசிகளாகவும் அவர் தான் இருக்கிறார். ஊர்வன பரப்பன எல்லா விதத்திலையும் அவர் தான் இருக்கிறார். அப்படி சொல்லி ஈஸ்வர ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் எக்ஸப்ட் என்னுடைய வீட்டில் தவிர அப்படி சொல்லக்கூடாது. ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம். பகவான் எங்கே இருக்காரு? கோயிலில் மாத்திரம் இருக்காரா?
நம்ம வீட்லேயும் இருக்கார். வீட்டில் எங்கே இருக்காரு? பூஜை ரூமில் இருக்கார். எங்கடா இது இந்த மாதிரி கிருஷ்ணர் ஒன்று கொடுத்தனேன், எங்கே வச்சுட்டேன்? நடு வீட்டில் வச்சியா? ஆமாம், நடு வீட்டில் வச்சுருந்துச்சு அப்படின்ட்டான் ஒருத்தன். நடு வீடுன்னா புரியுதில்ல இப்போ உனக்கு? எவ்வளோ அர்த்தமாக இருக்குது பாருங்கள். நடு வீடு, வீட்டோட மையம் எது? ஈஸ்வரா பூஜா ரூம். புரியுதா? படிக்கட்டு கீழே இல்லை, ப்ரேயர் தான். வீட்டில் சென்டராக இருக்கணும். அதனுடைய வைப்ரேஷன் வீடு முழுக்க இருக்கணும். புரியுதா? நம்ம எங்கேயோ ஒரு ஓரத்தில் எங்கேயாவது நமக்கு வந்து உபயோகம் இல்லாத இடத்துல அந்த ஈஸ்வரனை போடு, அந்த பக்கம் போடு. இவர் சொகுசாக வந்து வீட்டில் பெட்ரூம் எல்லாம் பண்ணிப்பார். புரியுதா? எல்லாத்தையும் அழகாக பண்ணிப்பான். பெட்ரூம்னா கிச்சன்னா இதெல்லாம் எல்லாம் இருக்கும். எங்கே சுவாமி ரூம் தான் பார்க்குறீங்களே, சுவாமி அதுதான் சுவாமி. சுவாமி இருக்கிறது ரூமு. இப்போ ஒரு பெரிய மால் வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்கு போனேன் நான். புரியுதா? கோயம்புத்தூரில். புரியுதா? அவர் வீட்டுக்கு போய் நான் வந்து நேராக 2 விஷயம் பண்ணுவேன் நான். ஒன்று சுவாமி ரூம் போவேன், இன்னொன்று பாத்ரூம் போவேன். 2 லட்சம் பார்த்துட்டோம்னா அவனுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை நான் எழுதிடுவேன். இவன் இன்னும் சுவாமிஜி வந்து அங்கே போவார், அப்புறம் அங்கே போவார், அப்படி பண்ணுவேன். அங்கே போனோன்னா அந்த பாத்ரூம் நல்லா வச்சுருந்தீங்கன்னா, அது காந்திஜி சொன்ன மாதிரி பூஜா ரூம் மாதிரி இருந்துன்னா, யூ ஆர் த கிரேட். நீ வந்து இந்த லோகத்தில் வசிக்கிறதுக்கு லாய்க்கே ஆனணும். புரியுதா? இவனுக்கு பூஜை ரூம்லேயே ப்ராப்ளம் இருக்கிறது. அதில் இப்படி ஒட்டடெல்லாம் இருக்கும். அதிலலாம் நல்லா அந்த சுவாமிக்கும் நடுவில் ஒட்டடை இருக்கும். நான் இந்த ஆள் சும்மாலாம் மிகைப்படுத்தலாம் சொல்லலை. அந்த இது கற்பூரம் வைங்க, நான் கற்பூரம் எப்படியோ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. அப்புறம் பெல்லு கொடுங்க அப்படி. அடிக்கவே இல்லை. அதில் உள்ள ஒரு நாக்கு இருக்கும்ல, அது இல்லை. ஜி அது இல்லை ஜி, அது நீங்கள் இது அடிச்சுங்க அப்படின்னு. சில பேர் இப்படி அடிப்பான். புரியுதா? அந்த 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 பெல்லை வச்சே என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டார் அவர். கொடுங்க சொல்லி இங்கே அடிக்கிறார். இதுதான் நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்ம முறை. எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தோம் நம்ம. பெல்லில் நாக்கு இல்லையா, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அடுத்து ஒரு தட்டு வச்சுட்டு இப்படி தட்டிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு இசை உண்டாக்கணும், இப்பெல்லாம் ரிதமாக உண்டாக்கணும். எங்கேயுமே கவலை கிடையாது, நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புரியுறதா? இவனுக்கு சாப்பாட்டில் உப்பு மாத்திரம் கரெக்டாக இருக்கணும். புரியுதா? பெல்லில் நாக்கு இல்லைன்னா இவன் நாக்குக்கு வேண்டியது மாத்திரம் கரெக்டாக இருக்கணும். புரியுதா? அப்போ சுவாமி மையமாக வச்சு சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். தியானம் உபாசனை இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அந்த சில பேர் இன்றைக்கி சாமி பூஜை ரூம் போனேன், இல்லை ஜி ரொம்ப அவசரமாக இருந்தது தான் திரும்பி வந்துட்டேன். எத்தனை தடவை பூஜை ரூமுக்கே போனதில்லை, விளக்கே ஏற்றினதில்லை. புரியுதா? சாமி கும்பிட்டதில்லை. ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த ரூமில் உட்காந்து வந்தால் தான் என்ன, அப்போ விட்டு சொத்து போகிறது இல்லையா? அங்கே போகிறதே கிடையாது. அது இன்னும் விதி விலக்கு மாதிரி இருக்கிறது, தீண்டத்தகாத இது மாதிரி இருக்கிறது. இந்த சாமியெல்லாம் மேலே ஏற்றிடுவான். புரியுதா? அது கீழே நம்ம பலகை போட்டு உக்காடுறதுக்கு மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதுக்கு ஒரு சட்டம் போட்டு அடித்து எல்லாம் வச்சுட்டு நீ எங்கே உட்காந்து இப்படி சப்போஸ் இவர் மேலே இருக்காருன்னு வச்சுக்கோ, இவர் அங்கே இருக்கார், அங்கேருந்து பார்த்து சாமியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்படியே பார்த்துருந்து என்ன ஆகும்? கழுத்து ஒலிக்கும், வெர்டிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் வயசாகிடுச்சுன்னா. இப்படியே பார்த்துருந்துன்னு வச்சுக்கோ, நீனே மயக்கம் அடித்து அப்படியே சுவாமியோடு போய் இது மோதிடுவேன். புரியுதா? போகிற நேரத்தில் வந்து சாமியை உடச்சிட்டு போய்டுவேன் நீ இருக்கிறதெல்லாம். அப்போ சாமி ரூம் கீழே வச்சு நம்ம போய் நேரம் 1 to 1 ஐ டு ஐ நம்ம பார்க்கணும். புரியுதா? ஈஸ்வர பூஜை ரூபமே உனக்கு வந்து இவ்வளோ இருக்குன்னா உபாசனைக்கு நீ மதிப்பு மரியாதை கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். உபாசனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சுவாமி ரூமில் போய் மெடிடேஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு பலகையாவது ரெடி பண்ணியா? பலகையாவது ரெடி பண்ணியா? அந்த பலகை இல்லை. சில பேர் பலகை வச்சுருப்பான், இந்த சிங்கிள் பலகை, அதுக்கு பேர்
இப்போ இப்படி போனோன்னு வச்சுக்கோ, மடக்கன்னு விழுந்துருவான். இப்போ நானே இப்படி போகக்கூடாது, இந்த ஒரு ஆபத்தான இடத்துல உட்காந்துருக்கேன் நான். புரியுதா? பலகை கிடையாது, புரியுதா? ஆசனம் கிடையாது, புரியுதா? அதனால் இப்போ நான் ஆசனம் வாங்கி கொடுக்க போகிறேன், புரியுதா? மரியாதையாக அந்த ஆசனத்தில் உட்காந்து பூஜை ரூமில் ஒரு அரை மணி நேரமாவது வாங்கி கொடுத்ததுக்கு 48 நாளாவது உட்காந்து பூஜை இதெல்லாம் பண்ணணும். அவர் தியானாச்ச 8வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. அதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி கிளாஸ் இருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.